கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இந்த நாளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகிறதான ஒரு சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் விட்டு விடுவோம் என்று சொன்னால் அது நமக்கு பயனுள்ளதாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தருக்கு அது ஒரு பிரியமான ஒரு காரியமாக இருக்கும். இவைகளெல்லாம் தேவையற்ற காரியங்கள். இவைகள் நம்முடைய வளர்ச்சிக்கும் நம்முடைய ஆவிக்குரிய செழுமைக்கும் அது தடை செய்யக்கூடியதான காரியமாக இருக்கும். இந்த நேரத்தில் கூட கோபத்தை பார்த்தோம். அதே நேரத்தில் கோபத்தோடு கூட சேர்ந்து வருகிறதான இரட்டை பிள்ளையாய் காணப்படுகிறதான உக்கிரம் என்று ஒரு காரியம் இருக்குது. உக்கிரமாக கோபத்துக்கு அடுத்த நிலையில் காணப்படக்கூடியதானது உக்கிரம். அந்த உக்கிரம் வரும் பொழுது தான் பார்த்திங்கன்னா பலவிதமான பயங்கரமான ஒரு செயலிலே நாம் ஈடுபடக்கூடியவர்களாக இருக்கும். இன்றைக்கு நீங்கள் சிறைச்சாலைகளிலே போய் பார்ப்பீங்கன்னு சொன்னால் தங்களுடைய கோபத்தினாலே, தங்களுடைய உக்கிரத்தினாலே பார்க்கும் பொழுது அவர்கள் அநேகர் திடீரென்று ஒரு நிமிஷத்திலே அந்த உக்கிரம் அவருடைய தலைக்கு மேலே ஏறி சில தவறுகளை செய்து விடுகிறார்கள். சில நேரங்களிலே கொலை செய்து விடுகிறார்கள். சில தவறான காரியங்களை செய்து விடுகிறார்கள். அவர்களுக்குள்ளாக அந்த உக்கிரமான ஒரு காரியம் மேலே காணப்படுகிறது. வேதத்தில் அநேக நம்ம கதாபாத்திரங்களை பார்க்குறோம். அப்படிப்பட்டதான கோபமும் உக்கிரமும் கொண்ட மக்களெல்லாம் செழித்து வாழ்ந்ததே கிடையாது. இன்றைக்கு வேதத்தில் சங்கீதங்களின் புத்தகம் 37ஆம் அதிகாரத்தில் ஒரு 8வது வசனத்தை பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு ஆலோசனையை கர்த்தர் கொடுக்கிறார். அந்த வசனத்தை நான் உங்களுக்கு இந்த நாளுக்காக படிக்க விரும்புகிறேன். நீ என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், கோபத்தை நெகிழ்ந்து, இல்லாவிட்டால் அதை விட்டு உக்கிரத்தை விட்டுவிடு. அதை ஒன்றை நெகிழ்ந்து தள்ளி போட வேண்டும், இன்னொன்றை முழுவதுமாக விட்டுவிட வேண்டும். அதை நான் சொன்னேன் இல்லையா, கோபமும் உக்கிரமும் இரட்டை பிள்ளைகளைப் போல இருப்பாங்க. அவைகளை நாம் தொடர்ந்து நம்முடைய சரீரத்தில் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி செயல்பாடில் போகும்பொழுது பின் விளைவுகள் மிக மிக மோசமாக இருக்கும். அது சில நேரங்களிலே கோபப்படுகிறதும் உக்கிரப்படுகிறதும் அந்த உக்கிரத்தின் உச்சியில் பார்க்கும்பொழுது அது நம்முடைய ஹெல்த்துக்கே அது பாதிக்கக்கூடியதாக இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, பிள்ளைகளை நம்ம கண்டிக்கிறோம், கோபம் வரும்போது தண்டிக்கிறோம். அதே நேரத்தில் அவர்களை மாட்டை அடிப்பது போல் அடித்து ஒரு உக்கிரத்தை காட்டி அவர்களை கீழ்ப்படிய வைக்கும் பொழுது அந்த உக்கிரம் அவருடைய வாழ்க்கையை சிதைத்து போடக்கூடியதாக மாறிவிடும். இதை நம்ம அனுதின வாழ்க்கையில் பார்க்குறோம். இந்த உக்கிரம் மாறும் பொழுது அது பல வகையான பயங்கரமான செயல்களிலே அது முடிவடையக்கூடியதாக இருக்கும். அதை நாம் தவிர்த்து விட வேண்டும். தினமும் நம்முடைய அனுதின வாழ்க்கையில் நம்ம கடந்து செல்கிற வேளையில் இப்படிப்பட்ட சின்ன சின்ன காரியங்களை தவிர்த்து விட வேண்டும். ஆவியானவர் நமக்கு சொல்லுவார், நமக்கு பலன் கொடுப்பார். அப்படியாக நம்மை மீறி வருகின்ற வேளையில் கர்த்தரிடத்தில் நம் பலத்தையும் சத்துவத்தையும் கிருபையும் பெற்று நம்மை நாளை கடத்துவோம். அப்பொழுது இந்த கோபமும் உக்கிரமும் நம்மை விட்டு நீங்கி போகும். இந்த நேரத்தில் ஜெபம் பண்ணுவோமா? நல்ல ஆண்டவரே, இந்த உக்கிரத்தை ஆண்டவரே விட்டு நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்க நீங்கள் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமையட்டும்.